சவுத் ஸ்பெஷல் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல அனைவரும் பயன்பெறக்கூடிய வகையில் பல பயனுள்ள தகவலை பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் 26/11/2020 நவம்பர் மாதம் 26ஆம் தேதி நாளை 13 மாவட்டங்களுக்கு தமிழக முதல்வரின் புதிய உத்தரவு. தமிழக முதல்வர்கள் 13 மாவட்டங்களுக்கு என்ன வகையான உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது, இதன் மூலமாக என்னென்ன வழிமுறைகளை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும், அதை பற்றிய முழு விவரங்களும் வீடியோ பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை புஷ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு டைரக்டா கிடைக்கும். நிவர் புயல் இன்றிரவு தீவிர புயலாக கரையை கடக்க உள்ளதால் பாதிப்பை கருத்தில் கொண்டு சென்னை உள்ளிட்ட 13 மாவட்டங்களுக்கு நாளையும் பொது விடுமுறை தொடரும் என்று தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார். இன்று மதியம் இது அதி தீவிர புயலாக வலுப்பெற்று இன்றிரவு வடமேற்கு திசையில் நகர்ந்து காரைக்கால் மற்றும் மாமல்லபுரம் இடையே புதுச்சேரிக்கு அருகில் இன்று நவம்பர் 25 இரவு கரையை கடக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த வரும் 2 தினங்களுக்கு பரவலாக மழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இன்று மதியத்திற்கு மேல் புயல் கரையை கடக்கும் என்பதால் இன்று பொது விடுமுறை என தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருந்த நிலையில் புயல் மெதுவாக நகர்ந்து வருகிறது. இன்று நள்ளிரவு கரையை கடக்கும். இதனால் டெல்டா, வடக்கு மற்றும் கடலோர மாவட்டங்களில் நாளையும் நாளை மறுநாளும் மழை இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை தொடர்ந்து சென்னை, வேலூர், கடலூர், விழுப்புரம், நாகை, திருவாரூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களுக்கு நாளை பொது விடுமுறை அறிவித்து தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இந்த 13 மாவட்டங்களில் மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நாளையும் 26/11/2020 பொது விடுமுறை தொடரும் என்று தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிடப்பட்டுள்ள 13 மாவட்டங்களுக்கும் இந்த புயலின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த 13 மாவட்டங்களுக்கு நாளையும் விடுமுறை தொடரும். அதாவது இன்று பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் விடுமுறை பொது விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் நாளையும் இந்த குறிப்பிடப்பட்டுள்ள 13 மாவட்டங்களுக்கும் பொது விடுமுறை தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாவட்டத்தை தவிர மற்ற மாவட்டங்களுக்கு ஏதேனும் கூடுதல் தகவல்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷன்ல பதிவுங்க. இந்த வீடியோ பற்றிய தங்களுடைய கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல பதிவுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. முடிந்தவரை இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை புஷ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு டைரக்டா கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.